பாஜக கட்சி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம். சிறப்புரையாற்ற வருகை தரும் தமிழகத்தின் வருங்கால முதலமைச்சர் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நாள் 25/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி. இடம் கோயம்பேடு மார்க்கெட் திடல். இப்படிக்கு என்றும் தேசப்பணியில் மாவட்ட தலைவர் என் தனசேகரன், மாவட்ட பொருளாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் வி ரமேஷ் அட்வொகேட். Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. பாட்டு அந்த தொலைக்காட்சியை பார்த்தேன். அது பெரும்பகுதி விஜய் போற்றுகிற பாடலாக இருக்கும் என்று நான் ஊகித்து சொல்கிறேன். முதல்ல இந்த பாட்டு எனக்கு புரியவே இல்லை. அது தமிழ் மொழி பாட்டாகத்தான் இருக்கும் என்று மட்டும் எனக்கு தெரிந்ததே தவிர மற்றவை எதுவுமே அந்த சொற்கள் புரியவில்லை. அவருக்கு வீச்சு கேரளா இருக்கிறது, மற்ற மாநிலங்கள் இருக்கின்றன. அதுவே ஒரு தேசிய கட்சியாக தொடங்கி மோடியையே நேரடியாக நான் கேட்கிறேன் என்று சொல்லி ஆரம்பித்திருக்கலாம். ஸ்டாலினோடு தன்னுடைய வரம்பை நிறுத்திக் கொள்ளுகிறார் என்று தான் நான் நினைக்கின்றேன். இப்பொழுதும் விஜய் உள்ளே நுழைந்தால் முதலிலே சீமான் கட்சி காலியாகிவிடும். அப்புறம் ஏற்கனவே விஜயகாந்தெல்லாம் பலவீனப்பட்டு விட்டார். பெரிய கட்சியாக மறுபடியும் திமுக அதிமுக தான் இருக்கும். இவர்களோடு தான் இவர் மோத வேண்டிய கட்டாயம் வரும். இவர் வருகின்ற போது இந்த 15% மக்கள் இவரை நோக்கி திரும்பும். இது திராவிட இயக்கம் வடிவமைத்த சமுதாயத்திற்குள் இவர் நுழைகிறார். திராவிட இயக்க சமுதாயம் பணம் அடிப்பது ஒன்றையே கொள்கையாக கொண்டது அன்றிலிருந்து இன்று வரையில். ஆகவே இந்த சமுதாயத்திற்குள் இவர் நுழைந்து ஒன்றை வடிவமைக்கின்ற போது இந்த நுகர்ச்சி சமுதாயத்தை மாற்றி அமைப்பதற்குரிய தகுதி வந்தால்தான் நேர்மையான மனிதர்களை இவர் 2வது வரிசையில் உருவாக்கி வைத்துக் கொள்ள முடியும். ஒரு முறை ஆட்சியில் வந்து அமருவதோ அல்லது ஒரு நெருக்கடி ஆட்சிக்கு கொடுப்பதோ அல்லது நாம் ஒரு பெரிய கட்சியோடு சேர்ந்து சந்திரபாபு நாயுடுவோடு பவன் கல்யாண் சேர்ந்தது மாதிரி நாமும் சேர்ந்து ஏதாவது செய்வதோ இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியங்கள் தான். எது அரசியலோ அதற்கேற்ப அவர் நடந்து பல நிலைகளில் வலுவாக முன்னெடுத்து செல்வார். ஆனால் புதிய கருத்துக்கள் தமிழ்நாட்டுக்கு வேண்டும், புதிய நிலைப்பாடுகள் வேண்டும். இவற்றோடு வந்தால் யாரும் உங்களை தடுத்து முடியாது. இன்னொரு விமர்சனம் என்ன வருதுன்னா, 26 சட்டமன்ற தேர்தலில் விஜய் வருவதால ஒரு 4 முனை போட்டி 5 முனை போட்டின்னு அது விரியும் போது அது திமுகவுக்கு தான் சாதகமாக மாறும் அப்படிங்கிற ஒரு வாதமும் இருக்கு. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழ கருப்பையா அவர்கள். வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய கட்சி அதுக்கான கொடி அறிமுகம் நடந்திருக்கு. கொடி அறிமுகம் நடந்து அதுக்கப்புறம் இந்த பாடலும் வெளியாகிருக்கிறது. ஸோ இப்போ வரைக்கும் விஜய் அவர் ஏற்றுக்கொண்ட அந்த உறுதிமொழி ஆகட்டும், கொடி அறிமுகமாகட்டும், அந்த பாடலாகட்டும், ஒரு எப்படி பார்க்குறீங்க புது கட்சி? அவர் எல்லாவற்றையும் இன்னும் கை மூடித்தான் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் மாநாட்டில் திறக்கிறேன் என்பதுதான் அவருடைய போக்காக இருக்கிறது. ஆனாலும் கூட அவர் ஒரு பாட்டு போட்டார். அந்த பாட்டு அந்த கட்சியினுடைய கொள்கை முழக்கமாக இருக்கும் என்று கருதி அதை நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். முதல்ல இந்த பாட்டு எனக்கு புரியவே இல்லை. அது தமிழ் மொழி பாட்டாகத்தான் இருக்கும் என்று மட்டும் எனக்கு தெரிந்ததே தவிர மற்றவை எதுவுமே அந்த சொற்கள் புரியவில்லை. பாட்டுக்கள் பொதுவாக எப்படி இருக்க வேண்டும் என்றால், அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று கொள்கையை நிமிர்த்தி, மக்களை நிமிர்த்தி, நாட்டை நிமிர்த்தி அப்படிப்பட்ட பாடல்கள் கட்சியின் பாடல்களாக ஆகிவிடும். எகிப்திய நாட்டின் நதிக்கரையில் எங்கள் இளந்தமிழ் வீரர் பவனி வந்தார் என்று பேசுகிற போது வீரர்கள் வாழும் திராவிட நாட்டை வென்றவர் கிடையாது என்று கண்ணதாசன் அந்த காலத்தில் எழுதினார். அந்த பாடல் முழங்காத ஊர்களே கிடையாது என்கின்ற அளவுக்கு முழங்கின. ஆகவே பெரும்பகுதி மக்கள் ஒரு தேசிய கீதம் போல மற்றவை போல ஒரு கட்சியினுடைய தேசிய கீதம் தானே இது. அதனால் இந்த கட்சி என்ன சொல்ல வருகிறது, எதற்கு பிறந்தது, என்ன நோக்கமுடையது, நாமெல்லாம் சேர்ந்து அந்த கொடியின் கீழே நின்று என்ன காரியத்தை சாதிக்க இருக்கின்றோம் என்பதை அவர்களுடைய மனம் துள்ளுமாறு சொல்லுகின்ற பாடலாக இருக்க வேண்டும். அது பெரும்பகுதி விஜய் போற்றுகிற பாடலாக இருக்கும் என்று நான் ஊகித்து சொல்லுகிறேன். அது ஏனென்றால் அது எனக்கு புரியவில்லை. ஒரு இசையின் ஓசை தான் பெரிதாக இருந்ததே தவிர பாடல் வரி எனக்கு புரியவில்லை. பொதுவாக என்னுடைய கருத்து அது. அதாவது இன்றைக்கு காலையிலிருந்து நேற்று என்னை பேட்டி எடுக்க வருகின்றவர்களெல்லாம் இன்றைக்கு விஜய் முடிந்த பிறகு வருகிறேன் இருக்க தொலைக்காட்சிகள் சொல்வதற்கு காரணம் இவரை பற்றி எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு இருக்கிறது. பெரிய அளவுக்கு இருக்குது. காலையிலிருந்து எல்லா தொலைக்காட்சிகளும் அங்கு தான் குடியிருக்கின்றன என்றால் நான் ஒரு பேட்டி கொடுப்பது என்பது அறிந்தவர்களுக்கு தான் கொடுக்க முடிகிறது. அவர்களுக்கு நாடே திரண்டு இருக்கிறது. விரும்புகிறவன் விரும்பாதவன் எல்லோரும் இங்கே வந்து இருக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு, ஒரு பிடிப்பு, பின்பற்றுவோர் கூட்டத்தை பெற்றிருக்கின்ற ஒருவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். புரிந்து நுணுகி
அதற்குரிய உழைப்போடு அவர் செய்ய முன்வருவார், அந்த மனப்பான்மையோடும் உழைப்போடும் செய்ய முன்வருவார். ஆனால் உண்மையிலேயே நாட்டிலே மாற்றம் ஏற்படும். சினிமா போக்கிலே எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. நல்ல பாட்டு போடுகிறோம் அவையெல்லாம் இன்றைக்கு காலையில் முழுவதும் தொலைக்காட்சியில் இவருடைய பாடல்கள் திரும்ப திரும்ப ஒளிபரப்பப்பட்டன. அது மட்டும் போதுமானதில்லை, அது கவி பிடித்து கொள்ள வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் அவருக்கு கேரளா மற்ற இடங்களில் கூட செல்வாக்கு இருக்கிறது. இவரே ஒரு தேசிய கட்சியாகவே அதை தொடங்கியிருக்கலாம். எதற்கு ஒரு தமிழ்நாட்டு கட்சியாக அதை தொடங்கினார் என்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது நமக்கெல்லாம் நம்முடைய வீச்சு தமிழ்நாட்டை தாண்டி என்ன இருக்கிறது என்று அதற்குள்ளேயே அடங்கி விடுகிறோம். அவருக்கு வீச்சு கேரளா இருக்கிறது, மற்ற மாநிலங்கள் இருக்கின்றன. ஆகவே ஒரு தேசிய கட்சியாக தொடங்கி மோடியையே நேரடியாக நான் கேட்கிறேன் என்று சொல்லி ஆரம்பித்திருக்கலாம். ஸ்டாலினோடு தன்னுடைய வரம்பை நிறுத்தி கொள்ளுகிறார் என்று தான் நான் நினைக்கின்றேன். ஆனால் ஒரு தலைமுறை, ஒரு காலத்தில் நான் இளைஞனாக இருக்கிற போது பார்ப்பேன், கூட்டம் கேட்கிறவர்கள் மண் தரையில் உட்கார்ந்திருப்பார்கள். மேனியில் சட்டை இருக்காது, வெறும் துண்டு மட்டும் இருக்கும். மடியில் பீடியை கட்டியிருப்பார்கள். அதில் ஒன்றை எடுத்து பற்ற வைத்து கொண்டு அப்படியே தலைவர்கள் பேசுவதை கேட்பார்கள். தலைவர்களெல்லாம் பெரிய இமய தலைவர்கள், பெரிய அறிவாளிகள். ராஜாஜி, காமராஜர், முத்துராமலிங்க தேவர், மாப்போசி என்று, அண்ணா, பெரியார் என்று மாபெரும் தலைவர்கள், சிந்தனையாளர்கள். அவர்கள் பேசுவது இவர்களுக்கு புரியுமா புரியாதா என்று சொல்ல முடியாது. ஆனாலும் பாதியை புரிந்து கொள்வார்கள். அப்படியே அன்றைக்கு கேட்கின்றவர்கள் பொக்கைகளாக இருந்தார்கள், பேசுகின்றவர்கள் அறிஞர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு கேட்கின்றவர்களெல்லாம் படித்தவர்களாக இருக்கிறார்கள், தலைவர்களெல்லாம் பொக்கைகளாக இருக்கிறார்கள் என்று நான் வழக்கமாக ஒன்று சொல்வது உண்டு. அதற்கு காரணம் ஸ்டாலின், எடப்பாடி என்கின்ற அளவிற்கு அந்த தலைமையின் மட்டம் சரிந்து விட்டது. நாடாண்டவர் ராஜாஜி என்கின்ற போது அவருடைய தொலைநோக்கு என்ன, காமராஜர் என்கின்ற போது தொலைநோக்கு என்ன, கடைசியிலே அது நம்முடைய ஸ்டாலின் மட்டத்திற்கு வந்து நிற்கின்ற போது அதனுடைய தொலைநோக்கு என்ன என்பதை எண்ணி பார்க்கின்ற போது இது எனக்கு ஒரு ஐரணி, கால முரண். அதாவது படித்தவர்கள் பெருகிவிட்ட காலத்தில் ஏன் தலைவர்களுடைய மட்டம் குறைவாக இருக்கிறது என்று எனக்கு பெரிய, அதற்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய ஒழுக்கம் காலப்போக்கில் சரிந்து விட்டது. இதையெல்லாம் தூக்கி நிறுத்த விஜயால் முடியும் என்றால் அவர் மிகப்பெரிய தலைவராக உருவெடுப்பார். இன்றைக்கு நாட்டிலே பண்பாடு இல்லை, ஒழுக்கம் இல்லை, நேர்மை இல்லை, எதுவும் இல்லை. இதுவும் என்றால் கத்தி எடுத்து குத்துவது என்பது ஒரு பெரிய பழக்கமாகி இருக்கிறது. 6 மாதத்தில் 600 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றன. 6 மாதத்தில் 600 கொலைகள். அதாவது ஒரு சாதாரணமாக சொல்கிறேன், ஒரு மனிதன் குடித்து விட்டு வருகிறான், என்னுடைய மனைவியால் தாங்க முடியவில்லை, அவள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு தாய் வீட்டுக்கு போய்விட்டாள். மறுபடியும் அவன் தாயை தொந்தரவு செய்கிறான். அவள் உழைத்து கொண்டு வருகிற பணத்தை பிடுங்குவதற்கு இவன் நினைக்கிறான். 10 தடவை கொடுக்குறாள், 11வது தடவை இவளை அடிக்கிறான். அவன் அவளுடைய தம்பி பார்த்து கொண்டிருந்து விட்டு அருவாள் அடித்து வெட்டி விட்டான், செத்து போய்விட்டான். பிறகு தாய் நமக்காக அல்லவா இவன் செய்து விட்டான் என்று இன்னொரு மகன் குத்தியதை எடுத்து கொண்டு போய் அந்த பிணத்தை போட்டு விட்டு வருகிறார்கள், மாட்டிக்கொள்கிறார்கள். ஆக குடித்த அவன் செத்தான், அவனுடைய மனைவி பிரிந்து போய்விட்டாள். தாயும் இன்னொரு இளைய மகனும் குற்றவாளிகளாக தூக்கில் தொங்க போகிறார். இப்படி ஒரு பெரிய பண்பாட்டுக்கேடு, சீர்கேடு தமிழ்நாட்டில் வந்து விட்டது. எதை பற்றியும் ஒன்றும் தலைவர்கள் பின்பற்றத்தக்க தலைவர்களாக இருந்தால்தான் மக்களுடைய வாழ்க்கையில் மாறுதல் இருக்கும். இவர்கள் பின்பற்றத்தக்க தலைவர்கள் இல்லை. ஆகவே எதை எடுத்தாலும் சரி, ஆம்ஸ்ட்ராங் கொலை வெளிப்படையாக தெரிந்த ஒரு அறியப்பட்ட மனிதனின் கொலை என்கின்ற காரணத்தினால் அது பேசப்படுகிறதே தவிர ஏராளமான கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆட்டோக்காரனிடம் போய் ஒருவன் மாமூல் கேட்கிறான், ஆட்டோக்காரர்கள் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் போய் 2 நாட்களுக்கு முன்பு அந்த ரவுடியை குத்தி கொலை செய்து விட்டார்கள். நான் கேட்கிறேன், இந்த அரசு தகுதி வாய்ந்த அரசாக இருந்தால் ஒருவன் இவ்வளவு பகிரங்கமாக மாமூல் கேட்பதை ஏன் ஆட்டோக்காரன் போய் கொலை செய்கிறான்? இப்பொழுது 6 பேரும் இவர்கள் தூக்குக்கு போவார்கள். இவன் ஏன் கொலை செய்ய வேண்டும்? எங்களிடம் வந்து மாமூல் கேட்கிறான் என்று போலீஸில் சொன்னால் போலீஸ் நடவடிக்கை எடுக்கும் என்றால், அரசு அதை கேட்கும் என்றால் இவர்கள் கொலைகாரர்களாக ஆக வேண்டிய தேவையில்லை. ஆகவே ரவுடியாக இருக்கின்றவன் எல்லா காலங்களிலும் இருக்கின்றான். அந்த ரவுடித்தனம் பெருகுவதற்கு காரணம் என்ன என்றால், போலீஸ் அதை கண்டுகொள்வதில்லை, அரசுக்கு அதிலே அக்கறை இல்லை என்கின்ற நிலை வருகின்ற போது ஒவ்வொருவனும் பழியை தானே தீர்த்து கொள்ள நினைக்கிறான். அப்போ ஆட்டோக்காரன் கொலைகாரன் ஆகிறான், பிறகு பிடிபடுகிறான், தூக்குக்கு போகிறான். சமூகம் இப்படி நாசமாகி கொண்டிருக்கிறது. இது ஒரு சமூகத்தின் நிலை தெரிவதற்காக நான் சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் விஜய் நுழைகிறார். அவருக்கு இந்த காலத்தின் போக்கு தெரிய வேண்டும். முதலிலே தன்னுடைய கட்சிக்காரர்களையே பார்த்து அவர் நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து வருகிறோம். ஏற்கனவே இந்த நாடு ஊழலில் சிக்கி தவிக்கிறது.
அந்த மாற்றத்தை நாம் ஏற்படுத்துவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் மனநிலையில் அதற்கு தகுதியுடையவர்களாக ஆகிக்கொள்ள வேண்டும் என்று முதலில் இவர்களை பார்த்து சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் இவர் கூட்டம் அந்த மக்கள் கூட்டம் தானே, அந்த இளைஞர்கள் என்ன பண்பு நாட்டில் இருக்கிறதோ அந்த பண்புடையவர்கள் தான் எல்லா கட்சிக்கும் வருவார்கள். என்னுடைய கட்சிக்கு பெருவாரியானவர்கள் வருவதில்லை என்பதனாலே தேர்வு செய்து இவனோடு போவோன் ஒரு பயனும் கிடைக்காது என்று தெரிந்தே வருகிறவன் 100 பேர் வருவான். தெரிந்தே வருவான், இவனோடு போகிறது ஒன்றும் கிடைக்காது, ஆனாலும் நல்லதை அவன் சொல்லுகிறான், நாம் சேர்ந்து சொல்வோம் என்று கருதுகிறவன் வருவான். இவர்களோடு சேர்கிறவர்கள் எல்லோரும் வருவார்கள். அவர்களிலே நாம் இப்பொழுதே ஒதுக்கி வைக்காவிட்டால் நீங்கள் ஆட்சிக்கு வருகின்ற போதோ அதிகாரத்தை அடைகின்ற போதோ அதை ஒழுங்குபடுத்த முடியாது. முதலில் காந்தி விடுதலையே கேட்கவில்லையே, மக்களைத்தானே பண்படுத்தினார். விடுதலை வந்தால் இவன் எப்படி நடந்து கொள்வான், நாட்டை நாசமாக்கி விடுவான் என்று சொல்லி சத்தியம் பேசுகின்றவனை வரவேற்றார், குடிக்காதவனை வரவேற்றார், நியாயமாக தர்மத்தோடு நடந்து கொள்கின்றவனை வரவேற்றார். அவர்கள் தான் தலைவர்களாக ஆனார்கள். 2வது வரிசை தலைமையை ஒரு தலைவனுக்கு வடிவமைக்க தெரிந்தால்தான் அந்த கட்சி நிற்கும் என்பது என்னுடைய அனுபவம். கீழ்மட்டம் ராணி ஈ ஒன்று தான் முக்கியம், மற்ற ஈயெல்லாம் ராணி இருந்தால் மற்ற ஈ இருக்கும், இல்லாவிட்டால் இருக்காது. இப்பொழுது விஜய் என்பது ராணி ஈ என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவரை பின்பற்றி வருகின்ற 2வது வரிசை இருக்கிறதே, இந்த மற்ற கட்சிகளைப் போல செய்யக்கூடாது. தாழ்த்தப்பட்டவன் ஒருவனை போட்டால் தாழ்த்தப்பட்டவன் நமக்கு வாக்களிப்பான், கிறிஸ்டியனை போட்டால் கிறிஸ்டியன் வாக்களிப்பான், முஸ்லீமை போட்டால் முஸ்லீம். அந்த சிந்தனையை விட்டு யார் தகுதியானவர்கள் எல்லாரும் இந்த சமூகத்தில் தான் இருக்கிறார்கள். எல்லோரும் பிரதிநிதித்துவத்துக்கு வருவார்கள். கடலூரிலே போய் நீங்கள் வன்னியர் அல்லாதவரை தேட முடியாது. ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன், தேடலாம், ஒரு பேச்சுக்கு சொல்ல எல்லா ஜாதி மக்களும் இந்த கட்சிக்குள் வந்து விடுவார். என்னுடைய கட்சிக்குள் எந்த ஜாதி இல்லை என்று நான் நினைப்பேன். எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். ஏனென்றால் சமூகம் என்பது பலதரப்பட்டதாகவும் பல்வேறு பகுதிகளில் வசிக்கக்கூடியதாகவும் இருப்பதால் அதில் 4 பேர் நமக்கு வருகிறார் என்றால் அந்த 4 பேரும் அந்த சமூகத்தை சேர்ந்தவனாகத்தான் இருப்பான். ஆகவே சமூகம் அடிப்படையாக இல்லாமல் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது நல்ல கொள்கை தான். தேர்தலுக்கு வரும்போது கூட நீங்கள் ஆள் போட்டால் பெருவாரியான சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தானாக வேட்பாளர்களாக மாறிவிடுவார்கள். ஆனால் என்ன இல்லை என்றால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் விஜய்க்கு சொல்ல விரும்புவேன். இந்த சமூகத்தில் அரசியல் என்பது 1937 நீதி கட்சி ஒழிந்தது. ஏனென்றால் நீதி கட்சி பெரிய சுரண்டலின் வடிவமானது, மகாராஜாக்களின் கட்சியானது. இடஒதுக்கீடு ஒரு கொள்கையை தவிர வேறு எந்த ஒன்றிலும் உருப்படியான செயல் ஒன்றும் நீதி கட்சியில் இல்லை. வெள்ளைக்காரனுக்கு வால் பிடித்தவர்கள் அவர்கள். அதனாலே அந்த கட்சியை 37 ராஜாஜி அகற்றிவிட்டார். அதற்கு பிறகு 67 வரையில் மிகச்சிறந்த மனிதர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். ராஜாஜி, குமாரசாமி ராஜா, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், காமராஜர், ரொம்ப சிறந்த ஒரு மனிதனை பார்த்து விரல் நீட்டி பேச முடியாது. அத்தகைய மனிதர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அண்ணா ஒருவர் தான் திராவிட இயக்கத்தில் தப்பியவர், பெரியார் அரசியலுக்கு வரவில்லை. ஆகவே அதுக்கு பின்னால் வந்த கூட்டமெல்லாம் ஒப்பிப்பட்ட கூட்டம். இதில் எம்ஜிஆர் பரோபகாரியாக இருந்தார் இவர்களில், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே இந்த 50 ஆண்டுகளாக நம்முடைய ஒழுக்கம் தாழ்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது. இது ரொம்ப புதிய தலைமுறைகளெல்லாம் பாதித்திருக்கிறது. நுகர்ச்சி சமுதாயமாக இது வந்திருக்கிறது. இது உலகமயமாக்கலினுடைய விளைவு. டியூ டு குளோபலைசேஷன் இட் ஹஸ் பிகம் ஏ கன்சியூமர் சொசைட்டி. இது நமக்கு புரிந்தால் இதற்கேற்ப நாம் எல்லாவற்றையும் வடிவமைக்க முடியும். எல்லாவற்றிலும் நுகர்ச்சி தான் முக்கியம். பெண் நுகர்ச்சி, உணவு நுகர்ச்சி, ஆடை ஆடம்பரங்கள் நுகர்ச்சி, எல்லாம். பணம் வைத்திருந்தால் உலகத்தில் எல்லாம் நடக்கும். பணத்தை எந்த வழியாலும் தேடலாம். இது ரொம்ப எளிதாக தேடுவதற்கு தொழிலுக்கு போக வேண்டுமென்றால் இப்பொழுது 3 தொழில்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கின்றன. ஒன்று ரியல் எஸ்டேட், இன்னொன்று உணவு. கடையாக திறந்து தள்ளுகிறான். ஒருவனும் வீட்டில் சாப்பிட விரும்புவதில்லை. பெண்டாட்டி சமைத்து தருவதை விட சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் உண்டு. ஒருத்தியும் ஒருத்தனும் காதலித்தார்கள். 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டார்கள். இவள் சமைக்கிறாள். இவளுக்கு சமைத்து பழக்கம் இல்லை. இவள் சமைக்கிற போது கரும்புகை எடுக்கிறது. அது கை முகமெல்லாம் படிக்கிறது. இவள் இழுத்து கொள்ளுகிறாள். முகமெல்லாம் கரியாக இருக்கிறது. அப்புறம் இவளுக்கு தெரிந்தது ஒன்றே, ஏதோ ஒன்று செய்வோம் என்று. வீட்டிலே எதுவும் இல்லை. அவ்வளவு வேலையை காதலித்திருக்கிறாள். கொல்லைப்புறத்தில் போய் கீரையை வாங்கி கீரையை பிடிங்கி கொண்டு வந்து சமைக்கிறாள். இந்த கீரையை மட்டும் வைத்திருக்கிறாள். அவன் உட்கார்ந்து சாப்பிடுகிறான். சாப்பிடுகின்ற போது இவனுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறான், என்ன சொல்ல போகிறான் என்று. அடியப்பா, இந்த மாதிரி ஒரு கீரையை நான் சாப்பிட்டதே கிடையாது என்று அவன் சொல்கிறான். அவள் மகிழ்ந்து போகிறான் என்று ஒரு காட்சி. அதனாலே இது
அவள் தான் முக்கியமே தவிர சாப்பிடுகின்ற உணவு முக்கியமில்லை. இப்பொழுது இவர்களுக்கெல்லாம் சைனீஸ் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும். இந்த நுகர்ச்சி சமுதாயம் தீய சமுதாயம். அது பணத்தை அடிப்படையாக கொண்ட சமுதாயம். அந்த சமுதாயத்தில் எந்த வழியாலும் பணம் தேட வேண்டும் நினைக்கின்றவர்கள் மிகுந்த காலத்தில் விஜய் நுழைந்திருக்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேன், அவர்களுடைய காலம் என்பது காந்தி வடிவமைத்த சமூகத்தில் தலைவராக இருந்தவர்கள். ஆகவே பிரச்சனை அதிகம் இல்லை. இது திராவிட இயக்கம் வடிவமைத்த சமுதாயத்திற்குள் இவர் நுழைகிறார். திராவிட இயக்க சமுதாயம் பணம் அடிப்பது ஒன்றையே கொள்கையாக கொண்டது அன்றிலிருந்து இன்று வரையில். ஆகவே இந்த சமுதாயத்திற்குள் இவர் நுழைந்து ஒன்றை வடிவமைக்கின்ற போது இந்த நுகர்ச்சி சமுதாயத்தை மாற்றி அமைப்பதற்குரிய தகுதி வந்தால்தான் நேர்மையான மனிதர்களை இவர் 2வது வரிசையில் உருவாக்கி வைத்துக் கொள்ள முடியும். 2வது வரிசை தலைவர்கள் சிறந்தவர்களாக இல்லை என்றால் காந்தி மட்டுமா சிறந்தவராக இருந்தால்? நேரு இருந்தால், பட்டேல் இருந்தால், ராஜாஜி இருந்தால், காமராஜர் இருந்தால், தேவர் இருந்தார், எல்லாரும் இருந்தார்களே. அது மாதிரி 2வது வரிசையை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதில் இவர்கள் செய்வதைப் போல செய்யக்கூடாது. மோடி சொல்கிறாரே, நான் மலைவாழ் பெண் ஒருத்தியை ஜனாதிபதியாக ஆக்கினேன், ஆகவே மலைவாழ் மக்களெல்லாம் எனக்கு வாக்களிப்பார்கள். இந்த போக்கு சிறந்த போக்கு இல்லை. இந்த போக்கு சிறந்த அவர்களுக்கு நாம் நன்மை செய்து அவர்களை சமப்படுத்தி என்ன அது அந்த மாதிரி கொள்கைகளை பிலாலை பாங்கு சொல்லுகின்ற இடத்தில் வைக்கிறார் நபிகள் நாயகம். அதனாலே அதாவது உயர்வு தாழ்வுடைய சமூகத்தில் கருப்பர் அடிமை என்று கருதப்பட்ட சமூகத்தில் கருப்பனை தனக்கு சமமாக வைத்து தொழவாருங்கள் என்கின்ற செய்தியை பாங்கு மூலம் ஒரு கருப்பு அடிமையை சொல்ல வைக்கிறார் என்று சொல்லுகின்ற போது நாம் இந்த மனிதர்களுக்கு சமமாகி ஆகிவிட்டோம் என்கின்ற எண்ணம் எல்லாருக்கும் பிறந்தது. சமமாக நடத்தினார். ஏற்றமில்லை, இறக்கமில்லை, பிறப்பில் தாழ்வில்லை, எதுவும் கிடையாது. நாம் எல்லோரும் சமமாக அல்லாவால் படைக்கப்பட்டவர்கள் என்று அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அதனால் ஆப்பிரிக்க நாடு முழுவதும் நபிகளை பின்பற்றுகிறது. ஆகவே நான் சொல்கிறேன், ஒரு பதவியை கொடுத்தால் உடனே அந்த சமூகம் வந்துவிடும் என்று நான் நினைக்கவில்லை. எல்லாரையும் வைத்திருக்கார்கள். தாழ்த்தப்பட்டவனை தன்னுடைய கட்சியில் பொறுப்பில் வைத்துக் கொள்ளாத ஒரு கட்சியை காட்டுங்களா எனக்கு கிடையவே கிடையாது. ஆகவே எல்லாரும் அந்த ரெப்ரசன்டேஷனுக்காக வைத்துக் கொள்வார்கள். ஆனால் அந்த கொள்கையை நாம் முன்னிறுத்தி ஒரு காரியத்தை செய்கின்ற போது 2வது வரிசை சரியாக அமைந்தால்தான் அந்த பெரிய கொள்கையின் வழியாக அந்த கட்சியை கொண்டு செலுத்த முடியும். பெரிய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வராவிட்டால் 2 கட்சிகள் பெரிய கட்சிகளாக இருக்கின்றன. அவையெல்லாம் ஒன்றும் சாதாரணமான காரியம் இல்லை. அவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். பணம் வைத்திருக்கிறார்கள், கூட்டம் வைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு வேண்டியதை அவர்களுக்கு போட்டு அடைத்து வேண்டியதை செய்து அந்த கூட்டத்தை தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஆளையும் நீங்கள் திமுகவிலிருந்து பேர்த்து விடுங்கள் பார்ப்போம். ஒருவன் கான்ட்ராக்டராக இருப்பான், ஒருவன் முதலியாக இருப்பான், ஒருவன் பஞ்சாயத்து தலைவராக இருப்பான், ஒரு கூட்டுறவில்லாமல் இருப்பான், ஏதாவது ஒன்றில் இருப்பான். ஒன்றும் இல்லாதவனுக்கு பணம் கொடுப்பார், குவார்ட்டரும் பணமும் கொடுப்பார்கள் கூட்டத்திற்கு வருவதற்கு. ஆகவே அரசியல் என்பது இப்படி ஆகிவிட்ட காலத்தில் நான் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதில்லை என்பது மட்டுமே போதுமானதில்லை. அவனை நாம் ஒரு குறிப்பிட்ட கொள்கையை கொண்டால், இவரோடு சேர்ந்து நாம் பணியாற்றினால் சமூகத்து போக்கு மாறும், அது நல்லது என்று நினைக்கின்ற பொது நல உணர்வுடையவர்கள் ஒரு பெரிய வட்டம் ஒன்று உங்களுக்கு 2வது கட்டத்தில் உருவாக வேண்டும். அந்த கருத்தை நாம் ஏற்றிக்கொண்டே வந்தால் அதுக்கு தகுதி உடையவர்கள் உள்ளே வந்து விடுவார்கள். தகுதியற்றவன் இது நம்முடைய இடம் இல்லை என்று போய்விடுவான். காந்தி அழைத்த போது தகுதியானவன் அறிவுள்ளவனெல்லாம் வந்தான், அறிவில்லாதவனெல்லாம் ஒதுங்கி விட்டானே. இதை நான் விடாமல் ரொம்ப காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இதெல்லாம் நாம் அவருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுப்போம், இவருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுப்போம் என்பதெல்லாம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த 10 பேர் நியாயமானவர்களாக இருந்தால் அந்த 10 பேரும் 100 பேருடைய பல்வேறு ஜாதியைச் சேர்ந்தவர்களுக்கு நன்மை செய்வார்கள். ஒரு ராஜாஜி ரொம்ப சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர், என்ன குறை? காமராஜர் என்ன பெரிய சமூகத்தை அது மாதிரியான போக்குத்தான் நாட்டில் ஏற்பட வேண்டும். அப்படி இல்லாமல் ஏதாவது ஒன்று பேருக்கு நாம் போட்டுக்கொண்டு இந்த ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் வேரியஸ் காஸ்ட், வேரியஸ் ரிலிஜன் என்பது போதுமானதில்லை. பெரிய மாற்றம் கொண்டு வருவதற்கு. அப்புறம் நீங்களும் அன்புமணி மாதிரி கட்சி நடத்த வேண்டுமென்றால் சமூகத்தை ஒழுங்குபடுத்தி கொள்ளலாம், அல்லது நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதற்கேற்ப அதை வடிவமைக்க வேண்டும். இந்த சமூகத்தை நீங்கள் ஆட்சிக்கு வருகிறீர்கள் என்பதும் வராதது என்பதும் முக்கியமானதில்லை. இந்த சமூகம் உங்களுடைய காந்தியினுடைய பார்வையிலிருந்து இந்தியா வாழ முடியுமா? காந்தி என்ன ஜனாதிபதியாக இருந்தார்? காந்தி உண்ணாவிரதம் இருந்தார், அரசாங்கத்தை போட்டுவிட்டு நேரு, பட்டேல் எல்லோரும் கல்கத்தாவுக்கு ஓடி வந்து விட்டார்கள். இந்து முஸ்லீம் பிரச்சனையில் உண்ணாவிரதம் இருந்து ஓடி வந்து விட்டார்கள். அரசாங்கம் சும்மா கிடந்தது. இந்த மனிதன் எந்த பக்கம் திரும்புகிறானோ அந்த பக்கம் நாடு விரும்பும், நாமும் அரசை அந்த பக்கம் திருப்பிக் கொள்வோம் என்று நினைத்தார்கள். அதுபோல் சொல்லுகின்றேன், இந்த சமூகம்
முதலிலே பாழ்பட்டிருப்பது அரசியல் அல்ல, முதலிலே பாழ்பட்டிருப்பது சமூகம். பண்பு இல்லை, நேர்மை இல்லை, ஒழுக்கம் இல்லை, நுகர்ச்சி ஒன்றுதான் அடிப்படை. ஒன்றும் இல்லாமல் ஆட்டோக்காரன் போய் ஆட்டோக்காரனிடம் மாமூல் கேட்பான், ஆட்டோக்காரன் தாங்க முடியாமல் அவனை கொலை செய்வான் என்று சொன்னால் இங்கே அரசே இல்லை, சட்டமே இல்லை. இத்தகைய ஒரு நாடாக இந்த நாடு இருக்கிறது. அவனவன் பழியை கூட்டமாக சேர்ந்து தீர்த்து கொண்டால் தான் முடியும். பிறகு அதற்குரிய தண்டனை வேறு அவனை அனுபவிக்க வேண்டியதுக்காக சமூகம் பாழ்பட்டு போய்விட்டது. இந்த கட்டத்தில் இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்துவதை முதற் பணியாக கொள்ளுங்கள். ரெண்டாவது பணியாக இந்த அரசியல் சமூகம் தூக்கி நிறுத்தப்பட்டாலே அது உங்கள் பின்னால் வந்துவிடும். பிறகு இந்த அரசியல்வாதிகள் ஓடி போவார். அதற்கு தகுந்த மனிதர்கள் தானாக வந்து அதில் அமர்வார்கள். எல்லாரும் அரசியலுக்கு வர வேண்டிய தேவையில்லை. நான் எப்பொழுதும் நினைப்பேன், திருவண்ணாமலை கோயிலுக்கு அறங்காவலராக நாம் ஏன் போக வேண்டும்? 6 காலம் பூஜை ஒழுங்காக நடக்கிறது, கோயில் சுத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது, உண்டியல் பணம் திருடப்படுவதில்லை என்றால் இதை செய்வதற்கு எவனோ ஒருவன் இருக்கிறான், நம்ம கும்பிட்டு விட்டு வர வேண்டியதானே. அதுபோல் அரசியலை நியாயமாக நேர்மையாக நடத்துகின்றவர்கள் இருந்தால் நாம் இதை விட்டு வேறு ஏதாவது ஒன்று நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் பார்த்து கொண்டிருக்கலாம். இது எதற்கு இந்த வேலை? இது பாடான வேலை. இல்லை என்றால் தான் அரசியலுக்கு வர வேண்டும். ஆகவே அத்தகைய நோக்குடையவர்களை நீங்கள் உருவாக்கினால் நீங்கள் பெறுகின்ற வெற்றி வரலாற்று வெற்றியாக இருக்கும். ஒரு உரை ஆட்சியில் வந்து அமருவதோ அல்லது ஒரு நெருக்கடி ஆட்சிக்கு கொடுப்பதோ அல்லது நாம் ஒரு பெரிய கட்சியோடு சேர்ந்து சந்திரபாபு நாயுடுவோடு பவன் கல்யாண் சேர்ந்தது மாதிரி நாமும் சேர்ந்து ஏதாவது செய்வதோ இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியங்கள் தான். நீங்கள் ஆட்சிக்கு வர முடியுமோ முடியலாம். நீங்கள் இன்னொரு கட்சியோடு சேர்வீர்களா எது வேண்டுமானால் நீங்கள் செய்யுங்கள். ஆனால் வரலாற்று மனிதனாக நீங்கள் உருப்பெற வேண்டும் என்று நினைத்தால் அடிமட்டத்திலிருந்து உங்களுடைய பணியை தொடங்குங்கள். தகுதி வாய்ந்தவர்களை உங்கள் பக்கத்தில் வைத்து கொள்ளுங்கள். எந்த ஒரு சார்பும் இல்லாத பார்வைகளை நீங்கள் எடுங்கள். தமிழ்நாட்டுக்கு உரிய மனிதனாக நீங்கள் பாருங்கள், செயல்படுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதெல்லாம் இல்லாவிட்டால் எத்தனையோ கட்சிகள் வந்தன போயின என்கின்ற கட்டத்தில் நாம் ஒருவராக இருப்பதா, வரலாற்று மனிதனாக நாம் இருப்பதா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொண்டு அதற்கேற்ப உங்களுடைய கட்சியை வடிவமையுங்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. 2026 அவருடைய இலக்கு அப்படின்ட்டு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இப்பையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-17 மாதங்களில் தமிழக சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய இந்த சூழலில் இப்போ வந்து கொடியை அறிமுகப்படுத்தி அப்புறம் கட்சியை மக்களிடம் கொண்டு சென்று 26ல் ஒரு வெற்றியை நோக்கி விஜயால் நகர முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறது. திமுக 26ல் இருக்காது. இப்பொழுதே அவர்கள் தடுமாறுகிறார்கள். அதனாலே ஏராளமான ஒரு மந்திரி தான் சிறையில் இருக்கிறார் என்று இல்லை. இன்னொரு 6 மாதத்திற்குள்ளாக அந்த மந்திரி சபையில் பாதி பேர் புழல் சிறையில் தான் இருப்பார்கள். அதனாலே இந்த கட்சி ரொம்ப நாளைக்கு தாங்காது. பல்வேறு வகையான பலவீனமான மனிதர்கள் இருக்கிறார்கள். நான் கேள்விப்படுகின்றேன், தகுதி வாய்ந்த மனிதர்களின் வாயின் மூலமாகவே கேள்விப்படுகிறேன். பிஜேபி சபரீசனை குறிவைத்து திமுகவை நகட்டுகிறது என்று சொல்கிறார்கள். அதனுடைய பொருள் என்ன? கனிமொழி ஒன்றும் செல்வாக்கு இல்லை, உதயநிதிக்கு செல்வாக்கு இருக்கிறது. உதயநிதி சின்ன வயசு ஆள். இன்னொரு பக்கம் பிஸ்னஸ் மைண்ட் உள்ள டாப் கிளாஸ் மைண்ட் உள்ள ஆள் சபரீசன். ஆகவே சபரீசன் வழியாக இந்த திமுகவை வளைக்கலாமா என்று நினைக்கிறார்கள். அதானி யாருக்காக பேசுகிறார்? மோடியா வர வேண்டும்? மோடி வருவதற்கு சமம் அதானி வருவது. அவர் வந்து சபரீசன் வீட்டில் உட்கார்ந்து நல்லது கெட்டதெல்லாம் பேசிவிட்டு போவார். சபரீசன் யார்? தெற்கு ஆசியாவின் 3வது பணக்காரன். இந்த சபரீசன் வீட்டுக்கு வர வேண்டுமா? இது தேவையா? ஊழல் நடந்திருக்கிறது. அந்த ஊழலில் அந்த அதானியும் சம்மந்தப்பட்டிருக்கிறார். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. 2G ஊழலில் ராஜா தண்டிக்கப்படாததற்கு காரணம் அதில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் கலந்துருந்தது தான். இல்லாவிட்டால் இவரெல்லாம் தூக்கி அங்கேயே வைத்து அவருடைய இறுதி காரியமே டெல்லி டிஆர் சிறைச்சாலையில் நடக்க வைத்து விடுவார்கள். அதில் கார்ப்பரேட்டுகள் பெரிய முட்டுக்கட்டை, அவனையும் சேர்த்து தண்டிக்க வேண்டும். எந்த கார்ப்பரேட்டையும் நம்முடைய அவர் கவர்மெண்ட் சிஸ்டம் cannot punish எனி கார்ப்பரேட். அதனாலே அவர் தப்பித்து கொண்டிருக்கிறார். அவ்வளோதானே தவிர அதே மாதிரி அதானி என்ன பெரிய இது இந்த 1.5 அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் என்ன இதில் சபரீசனை வந்து பார்த்து விட்டு போகிறார் அதானி என்றால் அதனுடைய பொருள் அப்பொழுதே என்ன நடக்கிறதோ என்று ரொம்ப ஐயமாக இருந்தது. அதனுடைய பொருள் திமுக இப்பொழுது உள்ளே இந்த மந்திரிகள் எல்லோரும் உள்ளே போய்விட்டால் பிறகு நான் எப்பொழுதும் சொல்வதோடு புழலிலே தான் மந்திரி சபை நடத்த வேண்டும். ஆகவே இனிமேல் நாம் சரி செய்து கொண்டு போவது என்பது அவருடைய போக்காக மாறியிருக்கிறது. கவர்னரை கேவலப்படுத்தி நிதி அறிக்கையை படிக்க விடாமல் செய்தார்கள். அவர் 4 வரி படித்து விட்டார். அவர் ஒரு பெரிய செமி. அவர் நமக்கு வாய்த்த கவர்னரை பாருங்கள், அவர் ஒரு செமி. எது நம்முடைய அதிகாரம்? எதை வைத்து சரியாக அடிப்பது? 1000 தப்பு செய்கிறாய், உன்னை அடிப்பதற்காக வழி இல்லை. இப்படி போய் கூர்க்கு சால் ஓட்டுவது.
சமஸ்கிருதம் தான் என்பது, அதுதான் என்பது, இதுதான் என்பது, இப்படி ஆகாத பேச்செல்லாம் அந்த ஆள் பேசுவார். அவர் ஒரு செமி. அது ஒரு நம்ம சீமான் பேசுவது போலவே பேசுகிற இன்னொரு ஆள் கவர்னர் தான். 2 பேரும் என்ன வேண்டுமானாலும் பேசுவார். ஆடுமை போனெல்லாம் அரண்மனையில் வைத்துக் கொள்வேன் என்று சொல்வார், அரசு வேலை கொடுப்பேன் என்று சொல்வார். இன்னும் அரசுக்கு ரொம்ப முக்கியமான பணி ஆடு மேய்ப்பதானா என்று நமக்கு தோன்றும். ஆனால் பேசுவார், கைதட்டுவான். அவருக்கு 8% ஓட்டு போடுகிறார் என்றால் நாட்டில் வந்து எங்கே போடுவது என்று தெரியாமல் அலைகின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதுதான் பொருள். ஆகவே இந்த கவர்னரை, ஆளுநரை அடித்து விரட்டினார்கள். கேவலப்பட்டு வெளியே வந்தார். அவர் ஏதாவது செய்வார், இவர்கள் ஏதாவது செய்வார்கள். 2 பேரும் இப்பொழுது சுதந்திர தினத்தன்று போய் தேநீர் இறந்துகிறார்கள். ஒருவர் கட்டி தழுவுகிறார், புன்முறுவல் பூத்துக் கொள்ளுகிறார்கள். உறவு மலர்கிறது, புதிய உறவு மலர்கிறது. அதனுடைய என்னை அசிங்கப்படுத்தாதே, உன்னை நான் அசிங்கப்படவில்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து மொத்த நன்மையாக எதையாவது ஒன்றை 2 பேரும் பகிர்ந்து கொள்ளலாம் என்கின்ற கட்டத்துக்கு அதனுடைய விளைவு தான் சுதந்திர தினம். அப்புறம் இப்பொழுது இவரை கொண்டு வந்து ஒன்று சொல்ல வேண்டும். அதில் உங்கள் இதில் சொல்லுவதில் நீங்கள் நல்ல தெரிந்து கேள்வி கேட்கக்கூடியவர். நானே சொல்லுகிறேன். இந்த இதில் ராஜ்நாத் சிங் இங்கே வருகிறார். நாணயத்தை எல்லாம் போடுகிறார்கள், எல்லாம் செல்வாக்குடையவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறார்கள். நீ அதிகாரத்தில் இல்லாத காலத்தில் கருணாநிதிக்கு நாணயத்தை போட வைத்து கொடு பார்ப்போம். எடப்பாடியிடம் போய் தொங்கியது தானே எனக்கு கருணாநிதி சிலை சமாதி அரண்மனைக்கு வந்தது. அவர் தொந்தரவு கொடுக்காமல் விட்டார். நீ போய் கேட்டு பெற்றுக்கொண்டது. அவர் தானே எதிர்க்க வேண்டியவர். அவரை எதிர்க்காமல் பெரிய அளவுக்கு இல்லாமல் பேசாமல் இருந்தார், தொலையட்டும் என்று சொல்லி. ஆகவே இப்போ ராஜ்நாத் சிங் வருகிறார். ராஜ்நாத் சிங் வந்து புகழ்ந்த, அவருக்கு கரகாட்டம் என்ன, வான வேடிக்கை என்ன, அதென்ன இதென்ன, பொம்மராட்டம் என்ன, அவ்வளோ பெரிய வரவேற்பு. அது என்ன மாற்று கட்சி, என்னுடைய நாட்டின் பெயரையே சொல்லாத நிதிநிலை அறிக்கைகள், இவற்றுக்கிடையே அவருக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பு. சரி, நடக்கட்டும். அவர் இவ்வளவு பெரிய கொண்டாடி நம்மளை ஒரு மாற்றுத் தலைவன் என்று கருதாமல் கொண்டாடினார்கள் என்று அவர் பங்குக்கு எழுந்து, கருணாநிதி பெயரை நான் சொல்லுகிற போது எல்லாரும் எழுந்து நின்று கைதட்டுங்கள் என்று அவர் பங்குக்கு அவர் இவர்கள் அவரை தடவுவார்கள், அவர் இவர்களை தடவுவார். இது நடந்தது. ஸ்டாலின் இதற்கு பேசுகிறார். கருணாநிதி பெயரை சொல்லுகின்ற போது நாணயத்தோடு நீங்கள் எழுந்து நின்று கைதட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார் ராஜ்நாத்தை. அப்படி சொல்ல வேண்டிய, புகழ வேண்டிய அவசியம் ராஜ்நாத்துக்கு இல்லை. கூட்டணி கட்சிக்காரர்கள் எப்படி புகழ்வார்களோ அதுபோல் நம்முடைய ராஜ்நாத் புகழ்ந்தார் என்று மகிழ்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு புகழ்ந்தே ஆக வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் புகழ்வார்கள். இவர் மாற்றுக் கட்சி தலைவர், இவருக்கு அவசியம் இல்லையே என்று அவர் கேட்கிறார். அப்படியானால் கூட்டணி கட்சியினுடைய நிலை, இதை வரை விடுங்கள். கூட்டணி கட்சியினுடைய நிலை என்ன? நல்லது செய்தாலும் சரி, கெட்டது செய்தாலும் சரி, போற்றி என்று போற்றி கொண்டிருக்க வேண்டியதுதான் இந்த கூட்டணி கட்சியினுடைய நிலை. உனக்கு என்ன 2 சீட்டு வேண்டும், ஒரு 25 கோடி பணம் வேண்டும், அவ்வளோதான் தருகிறேன், வாங்கி கொண்டு பேசாமல் ஜால்ரா அடித்து கொண்டிரு, ஒத்துவுகிற நாணயத்தை வாயை எடுக்காமல் ஊதிக்கொண்டே இரு என்று தானே முத்தரசனுக்கும் சிபிஎம்முக்கும் மற்றவர்களுக்கும் அவர் விதித்திருக்கிறார் என்பது இந்த பேச்சிலிருந்து தெரிகிறது. கூட்டணி கட்சிகளுக்கு புகழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த அவசியம் ராஜ்நாத்துக்கு இல்லை, ஆனாலும் புகழ்ந்தார் என்று சொல்கிறார். ஏன் அவசியம் இருக்கிறது? நீ நல்லது செஞ்சால் புகழ வேண்டும், ஆனாலும் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் உன்னை புகழ வேண்டும் என்கின்ற அவசியம் அவர்களுக்கு ஏன் இருக்கிறது என்றால் உன்னிடமிருந்து பிச்சை பெறுகிறார்கள். இப்படி ஒரு கூட்டணி 10-12 பேர் நாட்டில் அமைந்து ஆளுங்கட்சியும் இப்படி அமைந்தால் எதிர்குரல் எப்படி வலுவாக இருக்கும், மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? இந்த மாதிரியான நிலையில் விஜய் அதை புரிந்து கொண்டு எதிர்குரலை வலுவாக, நான் சொல்லுகிறேன், எனக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது, ஆனாலும் சொல்லுகிறேன், ஒரு மாற்றத்தை வலுவாக உங்களால் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சும்மா கொட்டுகிற போது மெத்தை விரித்தெல்லாம் கொட்டாதீர்கள், நங்கென்று கொட்டுங்க. அப்பொழுதுதான் கொட்டு வாங்கி உனக்கு உரைக்கும். என்ன? ஆகவே மக்களுக்கு நன்மை செய்வது எளிதானதில்லை. நல்ல தகுதி வாய்ந்த மனிதர்களை பரிவாரமாக 2வது வரிசையில் வைத்துக்கொண்டு நீங்கள் நினைக்கின்ற காரியங்களெல்லாம் செய்யுங்கள். புதிய தமிழ்நாட்டை உருவாக்குங்கள். உங்களுடைய செல்வாக்கை இந்தியா பூரா பரப்புங்கள். குறைந்த தென்னாட்டில் பரப்புங்கள். யாருக்கு அதில் நல்ல ஆட்கள் வந்து நல்லதை செய்வார்களே, ஆனால் அதில் எல்லாரும் மகிழ்வார்கள். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, அவர் வந்து தேர்தல் அரசியலுக்கு வருகிறார். ஒரு ஆய்வு சொல்லுது, நீங்களும் உங்களுடைய அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க, மோர் தென் 50% ஆஃப் அவர் ஓட்டர்ஸ் தே ஆர் ஆல் செட்டில்டு ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60%க்கு மேல இந்த கட்சிக்கு தான் நம்ம வாக்களிக்க போறோம்னு செட்டில் ஆக ரொம்ப பெரிய முயற்சி. அதை எப்படி விஜயால உடைக்கும்? அதை உடைப்பதற்கு பெரிய முயற்சி வேண்டும். இப்பொழுதும் சொல்லுகிறேன், எடுத்த இடப்பிலேயே 15% வாக்குகள் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக 2 பேருக்கும் போடுவதில்லை. இவர்கள்
அவர்கள் தே ஹவ் டிசைடட் இவர்கள் ரொம்ப மோசமானவர்கள், இந்த கட்சிகளுக்கு போடுவதில்லை என்று தீர்மானித்து கொண்டு 15% வாக்காளர்கள் அலைந்தார்கள். விஜயகாந்த் வந்து தலையை காட்டினார், அவர் பக்கம் திரும்பியது, 10% அவர் வாங்கினார். அப்புறம் அந்த இடம் காலியாகிவிட்டது. அதில் கொஞ்சத்தை சீமான் வாங்கினார். யாருக்கு போடுகிறோம் என்று அவர்கள் பார்ப்பதில்லை, யாருக்கு போடக்கூடாது என்று பார்க்கிறார்கள். அதனாலே அந்த 10%ல் ஒரு பகுதி சீமானுக்கு வந்தது. சீமான் உலகளுக்கு மக்களை மதிப்பிட்டால் தமிழ்நாட்டு மக்கள் படுமுட்டாள்களோ என்று கருத தோன்றும். அதல்ல, அவர்கள் யார் வேண்டாம், அவர்களை அகற்றுவோம், மற்றவர்களை அப்புறம் பார்ப்போம் என்று நினைக்கிறார்கள். அதனால் விஜயகாந்த் வந்தால் இப்பொழுது கொஞ்சம் நம்முடைய சீமான் வந்திருக்கிறார், அவர் அந்த அளவிலே இருக்கிறார். ஆனால் இப்பொழுதும் விஜய் உள்ளே நுழைந்தால் முதலிலே சீமான் கட்சி காலியாகிவிடும். அப்புறம் ஏற்கனவே விஜயகாந்தெல்லாம் பலவீனப்பட்டு விட்டார். அந்த மாதிரியெல்லாம் பல நிலைகள் இருக்கின்றன. இந்த எதிர்க்கட்சிகளெல்லாம் எதிர்க்கட்சிகளாகவே இல்லை. பெரிய கட்சியாக மறுபடியும் திமுக அதிமுக தான் இருக்கும். இவர்களோடு தான் இவர் மோத வேண்டிய கட்டாயம் வரும். இவர் வருகின்ற போது இந்த 15% வாக்குகள் இவரை நோக்கி திரும்பும். சீமான் காலியாகி விடுவார். 15% வாக்குகளில் ஒரு பகுதி திரும்ப விஜயகாந்துக்கு வந்தது போல, அதுபோக இவர் எந்த வாக்குகளை பெறுவதற்கு எப்படி ஊன்றி அரசியல் நடத்துகிறார் என்பதை பொறுத்து தானாக வரும், அல்லது கூட்டணி இவர் சேரலாம், அந்த மாதிரியும் பெறலாம். அது ஒரு பக்கம். ஆனால் ஒரு பெரிய தனித்த நிலைமையை உண்டாக்கி நாட்டின் போக்கை மாற்றுகிறேன், நாளைக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன, நாளை மறுநாள் வந்தால் என்ன, வராமலே போனால் என்ன, நாட்டின் போக்கை மாற்றுகிறேன் என்று சொன்னால் அது அந்த இடம் வெறும் அரசியல் கட்சி தலைவருக்குரிய இடம் இல்லை, பெரிய ரிஃபார்மர்ஸுக்குள்ள இடம். அதை செய்து கொண்டு அதன் வழியாக ஆட்சிக்கு வருவதற்கு கொஞ்சம் காத்திருந்தாலும் பரவாயில்லை, நாட்டின் போக்கை மாற்றுவோம் என்று நினைத்தால் அது 50 ஆண்டுகளில் வருகின்ற ஒரு தலைமையாக இந்த தலைமை மாறிவிடும். இல்லாவிட்டால் இயல்பான அரசியலுக்குள் போகும். அப்படி இயல்பான அரசியலுக்குள் போனாலும் இந்த சீமான் பாண்டவர்களோடு சேர்ந்தால் பிஜேபியோடும் சேரக்கூடாது, சீமானோடும் சேரக்கூடாது என்று விடாமல் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். பிஜேபிக்கு எதிர் வாக்குகள் 12% இருக்கிறது. எவனெல்லாம் பிஜேபியோடு சேர்கிறானோ அவனுக்கு 12% வாக்கு கிடைக்காது. அதனால தான் தருமபுரியில் ராமதாஸ் மருமகள் தோற்றார். சீமானோடு சேர்ந்தால் 20% சிறுபான்மை மொழி பேசுகிறவர்கள். அவர்கள் பூராவையும் இந்த ஆள் திட்டி வச்சுருக்கிறார். நீ எல்லாம் தமிழன் இல்லை, சும்மா சோத்து தின்று கொண்டு பேசாமல் இருக்கு, ஆள்வதற்கு நாங்கள் தான் பிறந்தோம், இல்லை அவன்லாம் தமிழன் இல்லை, அவன்லாம் 700-800 ஆண்டுகளாக வாழ்கின்ற அவன் தமிழன் இல்லை, அவன் தமிழிலே தான் படிக்கிறான், தமிழிலே தான் ரெட்டியார், நாயுடு, அருந்ததியர், சௌராஷ்டிரா யாராக இருந்தாலும் சரி தமிழிலே தான் படிக்கிறார்கள், தமிழிலே தான் சிந்திக்கிறார்கள், தமிழிலே தான் சினிமா நடிகையோடு கனவு காண்பது என்றாலும் தமிழிலே தான் காண்கிறார். நான் ஒரு பேச்சுக்கு சொல்லுங்கள், வேடிக்கைக்கு. ஆகவே அப்புறம் என்ன, அவன் தமிழன் இல்லை, அவனை போய் தமிழன் இல்லை என்று சொல்லி அவனை இடித்து வைத்து கொண்டு இப்படியே நாட்டையெல்லாம் பிளவுபடுத்தி, ஆக இந்த ஆளோடு சேர்ந்தால் முதலிலே விஜய்க்கு 20% வாக்கு முதல் நெகட்டிவாக போகும், அப்புறம்தான் பாசிட்டிவாக வருவது 8% என்றால் 8% இவருக்கு என்ன, அது யாருக்கு வேண்டுமானாலும் வரும், உனக்கே திருப்பி விடும் தானாகவே. இதெல்லாம் யோசித்து எது அரசியலோ அதற்கேற்ப அவர் நடந்து பல நிலைகளில் வலுவாக முன்னெடுத்து செல்வார். ஆனால் புதிய கருத்துக்கள் தமிழ்நாட்டுக்கு வேண்டும், புதிய நிலைப்பாடுகள் வேண்டும், நியூ ஸ்டாண்ட்ஸ், நியூ பாலிசிஸ், நியூ கன்விக்ஷன்ஸ். இவற்றோடு வந்தால் யாரும் உங்களை தடுத்து முடியாது. இவற்றிலெல்லாம் தொலைதொலைவில் இருந்தால் அதற்கு தகுந்த நிலைப்பாடு தான் ஏற்படும். ஆகவே அதை பார்த்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பது என்னுடைய, நானும் அரசியலில் இருக்கின்றேன் என்கின்ற அடிப்படையில் சொல்லப்படுகின்ற கருத்து தான். ஆனால் இப்போ அந்த விமர்சனத்தை நோக்கி அவர் கொஞ்சம் நகராமல் இருக்கிறார். விமர்சனம்னா ஆளுங்கட்சியை நோக்கியோ இல்லை வேத கட்சியை நோக்கியோ விமர்சனம் வைக்காத நிலையில் தள்ளிக்கொண்டே போகிறார். நல்ல நாளிலே தான் விமர்சனத்தை வைப்பேன், கட்சி மாநாடு தான் வைப்பேன், விமர்சனமே வைக்கல. ஆனால் விமர்சனம் வைத்த பிறகு இவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களுடைய நெருக்கடிகள் நிறைய இருக்கும். அதுவும் இவர்கள் மோசமானவர்கள். அதை எப்படி விஜய் சந்திப்பார்? சந்தித்தானே ஆக வேண்டும். அவர் போட்டியிலே தானே ஒரு பெரிய கதாநாயகராக மலர்ந்திருக்கிறார். அது மாதிரி போட்டியில் வர வேண்டியதுதான் ஒரு தலைவனாகும். போட்டி இல்லாத உலகம் கிடையவே கிடையாது. ரியலி காம்படிட்டிவ் வேர்ல்டு, வெதர் இன் சினிமா ஆர் இன் பாலிடிக்ஸ், எதுவாக இருந்தால். அதனால் அதெல்லாம் முண்டி வருவார். ஆதரவு இருக்கிறது இல்லை. என்னை மாதிரி ஆட்களுக்கு உள்ள சிரமங்கள் அவருக்கு கிடையாதுல்ல. எங்களிடம் பணம் இல்லை, ஆதரவு இல்லை, அது இல்லை, இது இல்லை. நான் ஏதாவது பேசினால் என் வீட்டை வந்து 2 தடவை இடிக்கிறான். எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு நாங்கள் இருப்பது தான் சிரமமானதே தவிர அவர் போன்றவர்களுக்கு அப்படி ஒன்றும் சிரமம் இல்லை. அந்த கூட்டம் பெரிதாக திரளும் என்ற அச்சம் அவர்களுக்கும் இருக்கும். இல்லை, மற்றவர்கள் ஒரு கொள்கையை வைத்து அந்த கொள்கையின் மூலமாக வெற்றி அடையணும் அப்படின்னு அரசியலில் நகர்வது உண்டு. ஆனால் விஜய் அவர்களுக்கு கொள்கையே வெற்றியாக இருக்கிறது.
அவருடைய கட்சி பேர்ல இருந்து மற்ற எல்லா விஷயங்களிலும் தொடர்ச்சியாக வெற்றி 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 அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறார். ஸோ கொள்கையை வெற்றியாக வைத்து நகர்வது சரின்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு நம்பிக்கைக்காக அந்த சொல்லை பயன்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் வாகை மலர் சூடுவது என்பது வாகை பூவை வாகை சூடி வந்தான் என்று சங்க இலக்கியத்தில் சொல்வார்கள். வெற்றியை பெற்று வந்தான் என்பதை வெற்றி பெற்றவன் தான் வாகை மலரை சூடிக்கொள்வான். வெற்றி பெறாதவன் வாகை மலரை சூட மாட்டான். ஆகவே வாகை மலரை சூடி வந்தவனால் தான் வெற்றி பெற்றவன் என்று சங்க இலக்கியம் சொல்லும். அதனால் இந்த வாகை மலரை வைத்திருக்கிறார். இவருடைய பெயர் விஜய் வெற்றி என்று கழகத்தில் வைத்திருக்கிறார். அது ஒரு சில பேர் பல விதமாக சென்டிமெண்டலாக இருப்பார். அது அவர்களுடைய போக்கு. அதனால் ஒன்றுமில்லை. ஆனால் இந்த வெற்றி என்று நாம் சொன்னதினாலே வெற்றி வரும் என்றில்லை. வெற்றிக்கான அடித்தளங்களை நாம் சரியாக அமைத்து கொண்டு போனால்தான் வெற்றி வரும். வெற்றி வருகிறது, தோல்வி வருகிறது, நான் அது முக்கியமில்லை. நீங்கள் செய்கின்ற பணியால் நாட்டில் பெரிய மாற்றம் ஏற்படும் என்றால் வரலாறு உங்களைத்தான் கைக்கொள்ளும். நான் சொல்லுகிறேன், நாட்டிலே 1000 ஆண்டு காலமாக ஆண்டவர்கள் யார் பேரும் நமக்கு நினைவில்லை. யார் பேரும் நினைவில்லை. ஆனால் மிகச்சிறந்த காந்தி பெயர், குருநானக் பெயர், கபீர் பெயர், எத்தனையோ பெரிய அறிஞர்களுடைய பெயர். பெரியாரெல்லாம் ஒரு பதவியிலே இருந்தவரில்லை. காந்தி மகத்தான மனிதன். அவன் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கின்றவன். ஒருவரும் பதவியில் இருக்க வேண்டும் என்று கட்டாயமில்லை. அதனால் நான் பதவிக்காக வருவது எளிதானது. ஆட்சியில் உட்கார்ந்து அப்புறம் எதுக்கு அரசியல் கட்சி நடத்துகிறோம்? நாம் ஆட்சிக்கு வந்தால் அதிகாரம் நம் கைக்கு வருகின்ற காரணத்தினால் எளிதாக காரியங்கள் செய்யலாம். நாம் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு சட்டம் போட்டால் சட்டம்தான் போட்டு அவனுக்கு நெருக்கடி ஏற்படுத்த முடியும். தவிர அந்த காரியம் செய்வது எளிதானதில்லை. இப்பொழுது சட்டத்தின் ஆட்சியை ஏற்படுத்தலாம். ஆட்டோக்காரன் போய் தன்னுடைய தேவைக்கு தான் கொலை செய்ய வேண்டும், போலீஸ் உதவாது, நம்மை மாமூல் கேட்டு நிறுக்குவதற்கு போலீஸ் உதவாது என்று அவனே கொலை செய்து அவனே கொலைகாரனாகி அவனை தூக்கிலே தொங்குகிறான். இந்த நிலையை போக்கி விடலாம். சட்டத்தின் ஆட்சியை நீங்கள் ஏற்படுத்துவீர்களே, ஆனால் போலீஸும் நீதிமன்றமும் இதை ஒழுங்காக செய்யும் என்றால் ஒவ்வொரு ஆட்டோக்காரனும் கொலைகாரனாக மாற வேண்டிய தேவையில்லை. ஒவ்வொரு மூதாட்டியும் அரை மூக்குத்திக்காக தன்னுடைய உயிரை இழக்க வேண்டிய கட்டாயம் வராது. அதுபோன்ற ஆட்சியை கொடுப்பதே ஒரு பெரிய தொண்டு தான். அப்படி நீங்கள் நினைத்து வந்தால் வாருங்கள், அவ்வளவுதான். இதில் இப்போ நடிகர்கள் கட்சி தொடங்கி அதை நடத்துவது அப்படிங்கிறது, இப்போ என்டிஆர், எம்ஜிஆர் போன்றவர்கள் தொடங்கிய உடனேயே அது ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு நகர்ந்தாங்க. ஆனால் இப்போ பவன் கல்யாண் ஆகட்டும், சுரேஷ் கோபி ஆகட்டும், ஏதோ ஒரு கட்சியில் கூட்டணி வைத்தோ ஒரு கட்சியில் சேர்ந்தோ தான் அந்த பதவியை அடைகிறாங்கன்னு பார்க்குறோம். இப்போ விஜய் எந்த கேட்டகரியில்? அது எனக்கு தெரியவில்லை. ஒரு இன்னும் வெளியே வராத காரணத்தினால, கையை விரிக்காத காரணத்தினாலே கைக்குள் என்ன இருக்கிறதுன்னு எனக்கு தெரியவில்லை. எதிர்பாராத ஒரு நல்ல கொடையாக இவர் அமையலாம், அல்லது எல்லார் போக்கிலும் போகலாம். அது என்ன என்று இவர் போக போக நடவடிக்கையிலிருந்து தான் அறிய முடியும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், எம்ஜிஆர் குறி வைத்து அடித்தார். சரியான காலத்தில் அவர் இவ்வளவு நாசமாக போய்விட்டதே. ஒரு பீடி, அது 2 காசு, அதை கொடுத்து வாங்க முடியாத ஒருவன் வீதியில் கிடக்கிற துண்டி பீடியை எடுத்து பற்ற வைத்து விட்டு 2 சுண்டு சுண்டி போடுகின்ற ஒருவன் 3 மாடி கட்டிடத்திற்கு உரியவனாக எப்படி ஆனான் என்று கருணாநிதியை பார்த்து கேட்டபோது நாடு செலுத்தது. அடுத்தது ஆட்சிக்கு வந்தார். திண்டுக்கல்ல 51% வாக்கு வாங்கினார். 3 கட்சியும் சேர்ந்து காமராஜர் உயிரோடு இருக்கும்போது தோற்கடித்து விட்டார். காமராஜர் ஒன்று தான் ஆண்டதை பார்த்து விட்டோம், எம்ஜிஆர் ஒருவரை பார்ப்போமே என்று மக்கள் நினைத்தார்கள். ஆனால் காமராஜருக்கு நிகரான தலைவர் இல்லையே அவர். ஆனாலும் மற்ற முதலமைச்சர்களோடு ஒப்பிடும்போது பரோபகாரி எம்ஜிஆர், ரொம்ப சிறந்த பரோபகார். நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரோடு சில சமயங்களில் பழகி இருக்கின்றேன், அவரோடு உரையாடி இருக்கின்றேன். அது வேறு. அது அரசியலில் இருந்த காரணத்தினால், சினிமாவிலும் இருந்த காரணத்தினால் அது வேறு. ரொம்ப தகுதி வாய்ந்த மனிதர் எம்ஜிஆர். அது அந்த அடிக்க வேணும். எடுப்பில் அடித்தால் 67 கருணாநிதி வீட்டுக்கு போயிட்டார். 14 ஆண்டுகள் விலகி வைத்து விட்டார். 14 இயர்ஸ். ஆமாம், வனவாசம் 14 ஆண்டுகள். அப்புறம் எம்ஜிஆர் செத்து அதிமுக உடைந்த காரணத்தினாலே தான் தப்பித்தவர் 89 ஆட்சிக்கு வந்தாரே தவிர, இல்லாவிட்டால் அவருடைய அரசியல் வாழ்வு முடிந்திருக்கும். 100 நாள் படம் ஓடுவது போல் எம்ஜிஆர் ஆட்சி 100 நாள் ஓடும் என்று சொன்னவர் 14 ஆண்டுகள் வெளியேறினார். அதல்லவா சாதனை. அதுபோல் மக்கள் பிரச்சனையை எடுத்துக்கொண்டு ஈவிரக்கம் இல்லாமல் தயவுதாட்சியம் இல்லாமல் போக வேண்டும். அவர் கருணாநிதியை தீய சக்தி என்று சொன்னார். அவர் ஒரே ஒரு எதிரியை தான் எடுத்துக்கொண்டார், கருணாநிதியை. மற்றவர்களெல்லாம் சரி செய்து கொள்வார். திமுகவிலிருந்து அன்பழகனை தவிர வேறு எல்லாரும் எம்ஜிஆரோடு வந்து விட்டார். நெடுஞ்செழியன் வந்தார், அவர் வந்தார், மதியழகன் வந்தார், இருக்கிறவனெல்லாம் வந்து விட்டான். தோளான் துருத்தி எல்லாரும். மதுரை முத்து சேலை கட்டிக்கொள்ளுன்னு சொன்னவர் அவரும் நான் கட்டிக்கொள்ளுகிறேன் என்று இவரோடு வந்து சேர்ந்து விட்டார். ஒரே ஒரு ஆள் அன்பழகன் அங்கேயே இருந்தார்.
கருணாநிதி இருந்தார். கருணாநிதி தான் பகை. ஆகவே இவர் வர முடியாது, இவர் எம்ஜிஆரோடு சேர முடியாது. ஆகவே அது ஒரு பெரிய சாதனை. என்டிஆர் தெலுங்கு மானம் என்பதை வைத்து ஒரு முறை வந்தார். பிறகு எம்ஜிஆர் சாகின்ற வரையிலும் மன்னாரி மன்னனாக இருந்தார். அப்பா அது ஒரு என்டி ராமராவ் கடைசியில் ரொம்ப சீரழிந்து விட்டார். எம்ஜிஆரை தோற்கடிக்கவே முடியவில்லை. எம்ஜிஆர் மேலே ஏறி வருவதற்கு வெகுகாலம் ஆனதே தவிர அவருடைய வாழ்க்கையில் ஏறி வந்த இடத்தை அவர் விடவே இல்லை. அதற்கு மிகப்பெரிய காரணம் சமமாக தன்னுடைய எல்லாரோடும் பழகுவார். துரைமுருகனுக்கு பணம் கட்டுவதற்கு காலேஜுக்கு பணம் கொடுப்பார். கதைவசனம் எழுதுகிறவன் மகளுக்கு திருமணம் என்றால் பணம் கொடுப்பார். அவருக்கு பணத்தின் பயன் பிறருக்கு கொடுப்பதில் அதில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியில் தான் இருக்கிறது என்று அறிந்த ஒரே ஒரு ஆள் எனக்கு தெரிய நம்முடைய அழகப்ப செட்டியாரை போல, பச்சையப்ப முதலியாரை போல ஒரு ஆள் நம்முடைய எம்ஜிஆர் தான். எம்ஜிஆருடைய ஆட்சியில் எத்தனையோ குறைகள் இருக்குது. மனிதன் என்றால் குறைகள் இருக்கும். அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொடல் என்று சொல்லுகிறார். ஆகவே குறையும் குற்றமும் இருந்தால், குற்றம் குறைவாக இருந்தால் அவனை ஏற்றுக்கொள்ள என்று சொல்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது நம்முடைய அந்த ஸ்டாலின் இன்றைக்கு ஒன்று சொல்லியிருக்கிறார், தர்மம் மிகு சென்னை தான் எங்களுடைய சமத்துவபுரம். ஆத்தே, வள்ளலார் பாட்டெல்லாம் எதற்கு நீ பேசுகிற? தர்மம் மிகு சென்னை என்றும் சொன்னார் வள்ளலார், தர்மம் இல்லாத சென்னை என்றும் சொன்னார். தேட்டிலே மிகுந்த சென்னையில் இருந்தால், காசு என்று அலைகின்ற சென்னைக்குள் இருந்தால், சிறுகுறும் என்றுடம் பயந்தே நாட்டிலே சிறிய ஊர்ப்புறத்திலே, நன்னிய சிறிய ஊர்ப்புறத்திலே, அது மட்டுமல்ல, அதை விட்டு கிளம்பி காடு மேடெல்லாம் நடந்தேன். இதை விட்டு முதலிலே வெளியே போனேன். ஏனென்றால் காசு என்று சென்னை அலைகிறது. தேட்டிலே மிகுந்த சென்னையில் இருந்தால் சிறுகுறும் என்றுடம் பயந்தேன், நாட்டிலே சிறிய ஊர்ப்புறத்திலே நன்னினேன் ஊர்ப்புறம் அடுத்த காட்டிலே பருக்கை கல்லிலே திரிந்துற்ற இழைப்பை ஏட்டிலே எழுத முடியுமோ இவைகள் எந்தை நீ அறிந்தது தானே என்று சொல்வார். அதனால் தர்மமிகு சென்னை என்று சொன்னார் என்று நினைக்க வேண்டாம். காசு என்று அலைகின்ற சென்னை என்று அவர் தான் சொல்லிவிட்டு ஊரை விட்டு போய்விட்டார். பிறகு சென்னைக்கு வரவே இல்லையோ. அதனால் இந்த சமத்துவத்தையெல்லாம் யாரோடையாவது வச்சுக்கொள். இந்த வள்ளலார் பாட்டோடெல்லாம் கொண்டு போய் சேர்க்காது. உங்களுடைய சமத்துவபுரம் ஒரு பெரிய தோல்வி திட்டம். நீங்கள் எல்லா ஜாதிக்கும் கொடுக்கிறேன் என்று உங்களுடைய கட்சியில் உள்ள எல்லா ஜாதிக்காரனுக்கும் கொடுத்தீர்கள். அதில் பயனடைந்த ஒரே ஒரு வாழ் ஐயர் தான். அவர் உங்கள் கட்சியில் இருக்காதவர், அவருக்கு பயன் கிடைத்தது. சமத்துவபுரத்தால் பயன் பெற்றது ஐயர் மட்டும்தான், மற்றவன் யாரும் இல்லை. உன் கட்சிக்காரனுக்கு வீடு கட்டி கொடுக்க நினைத்தால் பல்வேறு ஜாதியைச் சேர்ந்த கட்சிக்காரனுக்கு கட்டி கொடுத்தா. இந்த சமத்துவபுரம் பெரிய உலகமாக திட்டம் நாறுகிறது. அந்த திட்டம் அதில் ஒருவனும் குடியிருப்பதில்லை. ஊருக்கு வெளியே 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு வெளியே கட்டியிருக்கிறாய். அந்த சமத்துவபுரம் வெற்றி பெறவே இல்லை. இல்லாவிட்டால் ஒவ்வொரு ஊரிலும் கட்டப்பட்ட அந்த சமத்துவபுரத்தினால் உனக்கு ஏற்பட்ட மரியாதை வேறாக இருந்திருக்கும். அதெல்லாம் சும்மா இந்த கருணாநிதி வீட்டு பேரெல்லாம் ஆட்சியை வைத்து கொண்டு சொல்லி கொண்டிருக்கலாமே தவிர வேறு எந்த பயனும் இல்லை. இன்னொன்று 26ல் இன்னொரு விமர்சனம் என்ன வருதுன்னா, 26 சட்டமன்ற தேர்தலில் விஜய் வருவதால் ஒரு 4 முனை போட்டி 5 முனை போட்டின்னு அது விரியும் போது அது திமுகவுக்கு தான் சாதகமாக மாறும் அப்படிங்கிற ஒரு வாதமும் இருக்கு. இந்த கூற்று அப்படி எனக்கு தோன்றவில்லை. திமுக மீது முதலில் எதிர்ப்பு உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிற நிலைக்கு அது முதலில் வந்துவிடும். ஆகவே இவர் ஓட்டை பிரிப்பதனால் இவரோடு சேர்ந்துக்கிற கட்சிக்காரனெல்லாம் வெளியே வருவான். ஏனென்றால் இப்பொழுதே காங்கிரஸ்காரனுக்கு புளியை கரைக்கிறது என்கிறார்கள். இந்த பீட்டர் அல்ஃபோன்ஸு இதெல்லாம் ஜாத்ரா அடிப்பதற்காக ஒரு கும்பல் என்னடா பையன் பிஜேபி பக்கம் அணைகிறான் என்று. ஆனால் உண்மையிலேயே பிஜேபி அவ்வளவு சாதுரியமாக நம்முடைய மருமகனை பிடித்தார் பாருங்கள். அது எவ்வளோ பெரிய சாதுரியம். ஆகவே இது பெரிய இன்னொரு கார்ப்பரேட் நிறுவனங்களை உண்டாக்குவதற்கான முயற்சிகள் தான் நடக்காது. பிஜேபிக்காரனுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. தமிழ்நாட்டில் இவனுடைய பலவீனத்தின் மீது அவனுக்கு ஏதாவது குதிரை வேண்டும் ஏறுவதற்கு. அதிமுக இப்பொழுது வரமாட்டேன்னு சொல்லிவிட்டான். அதனால இப்போ அந்த முதுகை காட்ட மாட்டேன் என்கிறார்கள். அவன் முதுகை காட்டுவார்கள். முதுகை காட்ட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். அது குதிரை விரைத்து கொண்டு காலை தூக்கி கொண்டு ஏற முடியவில்லை. இப்பொழுது இந்த குதிரை வேண்டுமானால் என் மீது ஏறிக்கொள்ளுங்கள் என்று அணுகுகிறது. பெரிய மாறுதல் ஏற்பட போகிறது. இப்பொழுது தான் இந்த 18% உள்ள சிறுபான்மை மக்கள் அவர் புரிந்து கொள்ளப் போகிறார்கள். நான் அப்பொழுது சொல்கிறேன், இந்த வாஜ்பாயோடு சேர்ந்த கூட்டம் இது. ஆகவே நம்பாதே. இது நீனே உன்னுடைய பலத்தில் இந்த மத வெறுப்பு அரசியலை போக்கடிக்க வேண்டும். மோடியை எதிர்ப்பதற்கு நீங்களே திரண்டென்று எதிர்க்க வேண்டுமே தவிர இந்த திமுகவை நம்பி மம்தாவை ஏன் தோற்கடிக்க முடியவில்லை? 30% முஸ்லீம்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் என்ன பண்ணினாலும் சரி,
நம்ம மம்தாவே நேரடியாக இறங்கி கத்தி எடுத்து ஒருவனை குத்தினாலும் அப்புறமும் மம்தாவுக்கு தான் ஓட்டு போடுவார்கள். ஏனென்றால் மோடி அவ்வளவு தூரம் தங்களுடைய சமூகத்திற்கு கேடானவர் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இங்கே 12% இருக்கிறார்கள், உத்தரப்பிரதேசத்தில் 20% இருக்கிறார்கள். இப்படி கண்ணை மூடிக்கொண்டு ஓட்டு போடுகின்ற ஒரு கூட்டம் கிடைக்கின்ற போது நடுநிலை என்பதும் பரிசீலனை என்பதும் இல்லாமல் போய்விடும். அதான் இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி. இப்போ அமைச்சரவை மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு செய்தி வந்திருக்கு. குறிப்பாக ஒரு 3 பேர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படலாம், புதியவர்கள் சேர்க்கப்படலாம். இதனால் ஏன் அமைச்சரவை வசூல் செய்து தருவது குறைந்து விட்டதா? இவர்களை விட திறமையான ஆட்களை போட்டால் வசூல் கூடுதலாக நடக்கும் என்று ஸ்டாலின் நினைக்கிறாரா? ஏன் மாற்றம் நினைக்கிறார் என்று ஒரு ஆள் உள்ளே போய்விட்டார். இன்னொரு ஆள் 3 ஆண்டு தண்டனை பெற்று பொன்முடி தகுதியாக காத்து கொண்டிருக்கிறார். இன்னொரு 7 அமைச்சர்களின் மீது வழக்கு நடக்க போகிறது. இவர்களெல்லாம் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள், குற்றவாளிகள் என்ற அடிப்படையில் இவர்களை நீக்குகிறேன் என்று சொன்னால் என்ன ஸ்டாலின் மாறிவிட்டார் என்று நமக்கு தோன்றும். இப்பொழுது இவர்களெல்லாம் பத்திரமாக வைத்துக்கொண்டு 3 ஆண்டு தண்டனை பொன்முடிக்கு பதவியை விட்டு நீக்கினார். தானாக நீங்கிவிட்டார் பதவியை விட்டு. பிறகு அங்கே போய் ஸ்டே வாங்கி கொண்டு வந்தார். உடனே முதல் வேலையாக அவருக்கு மந்திரி பதவி கொடுக்குறாரு. தப்பானவர்களை நீக்கிவிட்டு மந்திரி சபையை மாற்றுவோம் என்று சொன்னால் அது பாராட்டத்தக்க ஒன்று. தப்பானவர்களெல்லாம் வைத்துக்கொள்வோம் என்று சில பேரை மாற்றுகிறார் என்றால் வசூல் சரியாக செய்து தரவில்லை என்று தான் நினைப்பார்களே தவிர மக்கள் வேறு எதுவும் நினைக்க மாட்டார். ஆவினுக்கு ஒரு கோட்டா இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோட்டா இருக்கும், அதை ஒழுங்காக தர வேண்டும். ஆவின் நட்டப்படலாம், டிரான்ஸ்போர்ட் நட்டப்படலாம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. நமக்கு என்ன வர வேண்டுமோ அது வர வேண்டும். அரசாங்கத்திற்கு எதற்கு வந்தோம்? இதை செய்வதற்கு தான் வந்தோமா? அதான் 1000-500 கொடுக்குறோம்ல, அதெல்லாம் ஓட்டு விழுகாத. 1000-500 கொடுக்குறோம் ஒவ்வொருத்தருக்கும். அவன் நினைக்க மாட்டானா பெத்த அப்பங்கிட்ட போய் ஒரு 50 ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான், நம்ம ஸ்டாலின் அங்கிள் 1000 ரூபா கொடுக்குறாரு என்று மாணவன் நினைத்தால் ஓட்டு போடுவான் என்று அவர் நம்புகிறார். ரொம்ப மீறிய அறிவோடு சிந்திக்கின்ற போது மாணவர்கள் போட மாட்டார்களே தவிர, மற்றபடியாக இருந்தால் கொஞ்சம் ஏதோ நமக்கு கை செலவு கிடைக்கிறது, முதல் மார்னிங் ஷோவே பார்க்கலாம் என்று நினைக்கலாம் தானே அப்படின்ற அவர் நினைக்கிறார். ஆகவே இவர்களுடைய மாற்றத்தை பற்றி என்ன மாற்றம் என்றால், நீ மொத்தமாக நீ உட்பட வெளியே போவதுதான் மாற்றம். உனக்குள் ஏற்படுகின்ற மாற்றமே கிடையாது. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.